அன்னைக்கு மட்டும் எனக்கு அந்த வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்றாங்க ஃபோனில் பார்த்து அது வருதுன்னு வாங்கி கொடுத்தேன். அடம் பிடிச்சி வாங்கி கொடுத்தது வேஸ்ட்டாக போச்சு. இது எக்ஸ்பிரி டேட் வேறு ஆகிட்ருக்கோம். போய் குப்பையில் போட்டு வா போ. சரியா? சரி ஓகேம்மா, நான் போய் டஸ்ட்பினில் போட்டு வரேன். சூமியா, அதெல்லாம் குப்பையில் போடாது. நம்ம இதை வச்சு ஒன்று செய்யலாமா? சரி ஓகேக்கா, எதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா? சரி ஓகே, இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணலாம். அதுக்கு நம்ம 2 பவுலில் தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துட்ட பிறகு இந்த சாக்லேட் இருக்குல்ல, சாக்லேட் இல்லை இது ஸ்பஞ்சு மாதிரி இருக்கும், இந்த எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்ல வேலை உங்கள் அம்மா பார்த்து சொன்னாங்க, இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஃபுட் பாய்சன் கூட அப்புறமா அட்மிட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, இதை நல்லா இப்படி நான் தண்ணியில் போட்டுறல. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசாஜ் பண்ணுற மாதிரி அந்த கேண்டிக் பண்ணுவோன்னா அதனால ஊறிக்கிடும் தண்ணியில் இருக்கும்போது. சூப்பர்க்கா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சரி ஓகே, டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக தான் இருக்கும் நான் செஞ்சா. சரி ஓகே, இப்போ நம்ம ஒரு பவுலில் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்த பவுலில் ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம இந்த சுகர் ப்ளஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு என் கோனுக்கு வச்சுட்டு அவ்வளோ டார்க்காக இருக்கு. இந்த மேலே ஸ்கின் இருக்கு பார்த்தியா, மேலே ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தியா, அந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த சைடு ரெட்டிஷ் ஆகாது. பட் இந்த வாட்டி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செகண்டாக இந்த தண்ணி போட்டோன்னா எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகி வருது பார்த்தியா, அது பார்த்தாலும் அது வருது, செம்மையாக இருக்கு. சரி, இப்போ இதுக்குள்ள அதே மாதிரி ஒன்று போட்டுடலாம். எப்படி இருக்குன்னு தெரில, எப்படி வர போதோ என்னவோ. ஷோ சாமி, இது கொஞ்சம் இது பார்க்கலாம். இப்போ என்னது இது இப்படி இருக்குது? சரி, ஏதோ இன்னும் கொஞ்சம் மினிட்ஸ் வைக்கலாம். இது அப்போ இன்னும் கொஞ்சம் கையில் வச்சாலே உருகி போனதடி அந்த மாதிரி வரும். பார்ப்போம். ஆமாம் அக்கா, ஸ்மெல் பண்ணி பார்க்கலாமா? ஸ்மெல்லு தானே, சரி பண்ணி பார்க்கலாம். எனக்கு பண்ணி பாரு பார்ப்போம். சரிக்கா, ஸ்மெல் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கும். ரொம்ப சாஃப்டாகுது. சரி, ஸ்மெல் பண்ணி பார்ப்போம். என்ன கொஞ்ச நேரம் தான் வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரம் வச்சு பார்ப்போம். என்ன கொடுமை மாதிரி அது. என்ன சாமி, நல்லாவே இல்லை ஸ்மெல்லு. என்னோட ஸ்மெல்லு இது. என் வாழ்க்கையில் நான் எப்பயுமே ஸ்மெல் பண்ணது இல்லைடா இந்த மாதிரி. கடவுளே, என்ன சும்மையா சொல்ற? அவ்வளோ கொடுமையாக இருக்குது. சரி ஓகே, இது பார்ப்போம். இது எப்படி இருக்கு? வா, ஏதோ ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கு. கையிலலாம் பிசு பிசுன்னு ஒட்டுது வேறையே. இதெல்லாம் எப்படி ஆகுதோ தெரியல. இன்னும் கொஞ்சம் மினிட்ஸ்ல யாராவது ஒன்பளிக்கலாம். அதான் நம்ம தங்கச்சி காடி இருக்கால, மூஞ்சலாம் பூச்சிடு இருந்தா வாங்கிக்கோ. இதை நம்ம கிட்ட சொல்றேன். வர்ஷாக்கா, அப்போனா இது ரொம்ப தப்பாக பண்ணுறது. பிம்பிளாக வருமா? எனக்கு பயமாக இருக்கு. எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், எங்கள் அம்மா அவ்வளோதான் டர்ன்னு கிழிச்சு போட்டுருவாங்க. லூசா சூன்யா, உன்னை வச்சுக்கினே நான் படுற பாடு. அந்த போய் குப்பையில் தானே போட சொன்னேன். எதுக்கு அவன் மூஞ்சில் தண்ணிலாம் மிக்ஸ் பண்ணி பூசி விடணும் சொல்லி யார் விளாண்டுறீங்க? எது பண்ணுறீங்க? சும்மா தானே பண்ணணும். எதுக்கு மூஞ்சிலெல்லாம் பூசுறீங்க? எதோ ஆச்சுன்னா இன்ஜெக்ஷன் போட்டுப்பாளாக சொல்லு. உனக்கு அடிச்சாதான் எப்பயுமே கரெக்டாக இருக்கும். எப்போ பார்த்தாலுமே ஏதாவது பண்ணிக்கினே இருப்பியா? கொழுப்பு தானே உனக்கு பாரு, என்ன பண்ணுறதுன்னு என்னால் தெரியல. ஏதாவது ஆச்சுன்னா நீ பொறுப்பு. எப்போ பார்த்தாலுமே ஏதாவது ஒன்று பண்ணாதான். அம்மா அடிக்காதீங்கம்மா, வலிக்குதுமா. சாரி, எதோ தெரியாம பண்ணிட்டேம்மா. ப்ளீஸ்மா விடுங்கம்மா. சாரி கேட்டால் மட்டும் எல்லாம் முடிஞ்சிடும். பாரு, எவ்வளோ பிசுன்னு ஒட்டுது பாரு. நாய் மாதிரி வளர்ந்துருக்க மட்டும்தான் எதுவுமே அறகுட தான், எல்லாமே அரமெண்டல் மாதிரி. பாரு, இப்போ என்ன வச்சு தொடைக்கிறது என் பிள்ளை. எப்படி இது வச்சு தொடைக்கலான்னு பார்த்தா கூட இது ஐயோ, இது இன்னும் எரியுதாடா அவனுக்கு. பாரு, அவனுக்கு எவ்வளோ எரியுது. நாய் தான் எல்லாமே பூன்னு வச்சுன்னு இருக்குப்பா. நான் படுறேன்னு ஒரு பாடு. ஒழுங்கா வீட்டுக்கு வந்துரு. போச்சுப்பா, எனக்கு டர்ரு தான். எல்லாமே
இவ தாங்கிக்கிற மாதிரி தான் அது உனக்கு நடந்திருக்கணும்டி. அவ சும்மா நல்லா அவள் பாட்டுக்கு அவள் தானே உட்காந்து எல்லாம் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியுது. பாவம் இப்போல்லாம் நல்லா போட்டு நல்லா அழகாக தொடிக்கணும் வேற, ரொம்ப எரியுது வேற இவளுக்கு. ஷோ என்ன பண்ணுறது? சரி எல்லாம் தொடிச்சாச்சு போயிடுச்சு, இப்போ அழுவாத சரியா? சரி கொஞ்ச நேரம் வீட்டில் வந்து படி சரியா போயிடும். ஐயோ என்ன பண்ணுறது, வேற படப்படப்பாக்குதே, எனக்கு வேற பயமாக இருக்குது. வீட்டுக்கு வாடி ஒழுங்கு மேலே தான் இருக்கு படி, இன்னைக்கு உனக்கு கச்சடி இருக்குது படி.